வணக்கம். ஏகியூப் டிவி தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலின் அன்பு நேயர்களே, ஜூலை 2026 முதல் ஆகஸ்ட் 1 வரை உள்ள இந்த வார மீன ராசி வார ராசிபலனை பார்க்கலாம். இந்த வாரம் சூரியன் வாரம் முழுவதும் கடக ராசியில், செவ்வாய் ரிஷப ராசியில், புதன் ஜூலை 30 வரை மிதுன ராசியிலும், ஜூலை 31 முதல் கடக ராசியிலும், குரு வாரம் முழுவதும் கடக ராசியிலும், சுக்கிரன் வாரம் முழுவதும் சிம்ம ராசியிலும், சனி வக்ர நிலையில் உங்கள் மீன ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும் பயணம் செய்கின்றனர். இந்த வாரத்தின் முக்கிய கிரக அமைப்புகளாக கடகத்தில் சூரியன், குரு இணைவு மற்றும் சிம்மத்தில் சுக்கிரன், கேது இணைவு நடைபெறுகின்றன. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி, படைப்பாற்றல் மற்றும் முன்னேற்றம் நிறைந்த வாரமாக அமைகிறது. சூரியனும் குருவும் 5ஆம் வீட்டில் இணைந்து இருப்பது இந்த வாரத்தின் மிகப்பெரிய பலமாகும். கோசார விதிப்படி 5ஆம் வீட்டில் குரு சுப பலனை அளிக்கிறார். சூரியன் இந்த இடத்தில் இருப்பதால் சில பொறுப்புகள் அதிகரித்தாலும், குருவின் அருள் அவற்றை வெற்றியாக மாற்றும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், போட்டித் தேர்வுகளில் நம்பிக்கை, பிள்ளைகளால் மகிழ்ச்சி மற்றும் புதிய படைப்பாற்றல் வாய்ப்புகள் உருவாகும். முதலீடுகள் மற்றும் புதிய திட்டங்களை அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையுடன் மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த வாரத்தின் மற்றொரு மிகச் சிறப்பான அம்சம் குருவின் 9ஆம் பார்வை உங்கள் மீன ராசி மீது விழுவது ஆகும். இதனால் தன்னம்பிக்கை, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையில் முன்னேறும் மன உறுதி அதிகரிக்கும். மேலும் குருவின் பார்வை விருச்சிகம் மற்றும் மகரம் மீதும் இருப்பதால் 9ஆம் மற்றும் 11ஆம் இடங்கள் பலம் பெறுகின்றன. அதிர்ஷ்டம், நீண்ட தூர பயணம், உயர்கல்வி, புதிய நட்புகள் மற்றும் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. செவ்வாய் 3ஆம் வீட்டில் பயணிப்பது இந்த வாரத்தின் மிக வலிமையான அமைப்பாகும். கோசார விதிப்படி 3ஆம் வீட்டில் செவ்வாய் சுப பலனை அளிக்கிறார். தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். புதிய தொழில் முயற்சிகள், வணிக விரிவாக்கம், எழுத்து, ஊடகம் மற்றும் தகவல் தொடர்பு துறைகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம். சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். புதன் ஜூலை 30 வரை 4ஆம் வீட்டில் இருப்பதால் கோசார விதிப்படி இது சுப பலனை அளிக்கிறது. குடும்ப அமைதி, வீடு, சொத்து மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஜூலை 31 முதல் புதன் 5ஆம் வீட்டிற்கு மாறுவதால் மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் படைப்பாற்றல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் யோசனைகள் பிறரின் பாராட்டைப் பெறும். சுக்கிரனும் கேதும் 6ஆம் வீட்டில் இணைந்து இருப்பதால் உடல் நலத்தில் ஒழுங்கான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது நல்லது. கோசார விதிப்படி 6ஆம் வீட்டில் சுக்கிரன் சுபநிலை அல்ல என்றாலும், சிறிய உடல்நலக் குறைகளை ஆரம்பத்திலேயே கவனித்தால் விரைவில் நலம் பெறலாம். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பை பேணுவது முன்னேற்றத்திற்கு உதவும். போட்டிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பும் உருவாகும். சனி வக்ர நிலையில் உங்கள் ஜென்ம ராசியில் பயணிக்கிறார். இது 7.5 சனியின் ஒரு பகுதியாக இருப்பதால் பொறுமையும் ஒழுக்கமும் மிகவும் முக்கியம். இருப்பினும் வக்ர சனியின் தாக்கத்தால் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த சில முயற்சிகள் மெதுவாக முன்னேறத் தொடங்கும். உங்கள் அனுபவமும் பொறுமையும் இந்த வாரத்தில் பல சவால்களை வெற்றியாக மாற்றும். உடல் நலத்திற்கு போதிய ஓய்வும் சீரான உணவு முறையும் அவசியம். ராகு 12ஆம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகள், ஆன்மீக சிந்தனைகள் மற்றும் செலவுகள் தொடர்பாக திட்டமிட்ட அணுகுமுறையை பின்பற்றுவது நல்லது. தேவையற்ற கவலைகளைத் தவிர்த்து எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் நோக்குங்கள். தியானம், பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மன அமைதியையும் தெளிவான சிந்தனையையும் அளிக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் மீன ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை, படைப்பாற்றல், கல்வி, தொழில் மற்றும் குடும்ப மகிழ்ச்சி ஆகியவற்றில் முன்னேற்றத்தை அளிக்கும் வாரமாக அமைகிறது. சூரியன், குரு இணைவும், குருவின் உங்கள் ராசி மீதான பார்வையும் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். செவ்வாயின் வலிமையான ஆதரவு முயற்சிகளை வெற்றியாக மாற்றும். சனியின் வக்ர நிலை பொறுமையை கற்றுக் கொடுத்தாலும்,
அதன் பலன் எதிர்காலத்தில் உறுதியான வெற்றியாக மாறும். அமைதியான மனதுடனும் இறை நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல முன்னேற்றங்களை உருவாக்கும். அனைவருக்கும் வளமும் நலனும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிய வாரமாக அமைய வாழ்த்துகள்.